ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வேடிக்கையான குடும்பம் எபிசோட் நம்பர் 29. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். மாஸ்டர் வாங் லாங் டங்கை சந்திச்சு பேசிட்டு இருப்பாரு. இவங்களுக்கு முன்னாடியே ஒரு கனெக்ஷன் இருக்குது, அது பின்னாடி சொல்கிறேன். ஒரு வழியாக இந்த வீட்டோட பதிவு உங்ககிட்ட கிடச்சிடுச்சு, அதுக்கு நீங்கள் தகுதியானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ்வளோலாம் புகழ தேவையில்ல அப்படின்னு சொல்லி வாங் பேசிகிட்டு இருப்பாரு. அது இருக்கட்டும், நம்மளோட மேட்ரு மறந்த மாட்டீங்கல்ல? கண்டிப்பாக அது எப்படி மறப்பேன், ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் இப்போ தானே பதவி ஏற்றிருக்கேன். நீங்கள் நினச்சா எப்போ வேணால் முடிச்சு தரலாம், அதுக்கெல்லாமா டைம் பார்த்துட்ருப்பீங்க? அப்படி சொன்னால் எப்படி லாங்? ஒரு விமன் கையில் போன பதவியை வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியல, முடிச்சிடலாம் விடுங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கடையில் வியாபாரம் பிச்சிட்ருக்கோம், நம்பர் எல்லையை தாண்டி போயிட்டுருக்கோம். ஆர்டரு 230 நிறைய ஆர்டர் வந்துருச்சுப்பா. அதில் ஒருத்தர் சீட்டை வாங்கிட்டு, அஞ்சு ஸ்வீட்டி, உங்கள் நம்பர் 280, வெயிட் பண்ணுங்க. நான் ஒன்றும் அஞ்சு ஸ்வீட்டி டீ வாங்க வரல, நான் வாங்க வந்து ஆஜி டீ. எங்கள் டீ தான் பெஸ்ட்டு டீ. நீங்கள் தேடி வந்த ஷாப் மெயினில் இருக்குது. அப்பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது, எவ்வளோ கூட்டம். சரி, சிட்டியில் ஒரு ரூமர் போயிட்டுருக்கு, கேள்விப்பட்டியா? ஆஜியும் சித்தியோட பையன் பேசிக்கிறாங்க. இருக்கலாம், ஊரில் 1000 பேசுவாங்க. நீ ஏன் ஃபீல் பண்ணுற? நான் எங்கே ஃபீல் பண்ணுறேன்? இந்த விஷயம் பாட்டிக்கு தெரியணும்னு உன் சித்தப்பா தான் இது பிளான் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். என்னோட சித்தப்பாவா? இதனால் அவருக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? அது எனக்கு தெரியல. ஆனால் உன் சித்திக்கிட்ட பேசிட்டு வரும்போது உன் சித்தி முகமே சரியில்லை. சரி சரி, அவங்க என்னையே தேத்த பண்ணிட்டு போட்டோம், நான் பக்கத்து கடைக்கு போகிற வரியா? என்னால் எழுந்திரிச்சு கூட நிற்க முடியலப்பா. அங்கே டக்கு ஃப்ரை சூப்பர்னு கேள்விப்பட்டேன், வேண்டாமா? இல்லை என்னால் நிற்க முடியுது, நம்ம எப்பயே போகலாம் வா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இந்த வீட்டோட ஆண் வாரிசு வந்தாச்சு, இதுக்கப்புறம் பொறுப்பு ஆண் வாரிசு கையிலையா இல்லை எப்பயும் போலையா அப்படின்றதுக்காக ஓட்டு எடுக்கிற மீட்டிங் தான் இது. எங்கள் தலைமையில் ஆரம்பித்த இந்த டீ ஷாப்புக்கு ஆதரவு வேணும்னு ரிலேட்டிவ்ஸ் கேட்பாங்க. அப்போ அதில் ஒருத்தர் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி, இந்த போட்டியில் யார் நிற்கிறான்னா என்னோட சின்ன பையனும் என்னோட மருமகளும் தான். என்னோட சப்போர்ட் எப்பயுமே என்னோட மருமகளுக்கு தான். அவன் இல்லாத காலகட்டத்தில் என் மருமக தான் இந்த குடும்பத்தையே தூக்கி நிப்பாட்டினா. ஆனாலும் அவங்க இந்த குடும்பத்தோட ஆள் இல்லையே, அப்புறம் எப்படி இந்த பதவியை தூக்கி கொடுக்க முடியும் சொல்லுங்க பாட்டிமா? என்ன பேசுகிறீங்க? அவள் என்னோட மருமக. அவள் இந்த குடும்பத்தில் தானேப்பா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, அதெல்லாம் நிற்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி பாட்டிமா? என்னதான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தாலும் இந்த வீட்டு ஆண் வாரிசு இருக்கார்ல, அப்படி இருக்கும்போது பொண்ணு கையில் எப்படி பொறுப்பு ஒப்படைக்க முடியும்? அதானே, இவர் சொல்கிறது கரெக்டு தானே. கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருக்கீங்களா? சரி, அதை விடுங்க, என்னோட ஓட்டு ஜிங்கானுக்கு தான் அப்படின்னு ஆன் சொல்ல, எது எனக்கா? போட்டியில் இல்லாதவங்க பேர் எப்படி நீங்கள் ஓட் பண்ண முடியும்? அவர் தான் போட்டியில் இல்லையே. அவனும் இந்த குடும்பத்தோட வாரிசு தானே, அவன் என்ன தப்பு? இல்லை, அது உங்களோட பதிலையும் சொல்லிவிடுங்க, உங்கள் ஓட்டு யாருக்குன்னு. சரி, என்னோட பதிலை நான் சொல்லிடுறேன். என்னோட பதில், நான் யாரை சூஸ் பண்ணுறேன்னா சூஷியை தான். சூஷியை விட திறமையாக இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ண வேறு யாராலையும் முடியாது. ஸோ என்னோட ஓட்டு சூஷிக்கு தான். டேய், என் மகனா இதெல்லாம் சொல்கிறது? சூஷி, உன்னோட ஓட்டு யாருக்குன்னு சொல்லிடுமா? நான் இந்த பதவியை ரிசைன் பண்ணுறேன். என்னோட ஓட்டு வாங்கு தான். ஐயோ, எனக்கா? எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வேண்டாம், எடுத்துக்கோங்க. நான் இந்த பதவியில் இருக்கக்கூடாது, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அப்படின்னு சொல்லி முத்திரையை அவர்கிட்ட கொடுத்துருவாங்க பொறுப்பை. சரி, நீங்கள் இவ்வளோ வற்புறுத்தி கொடுக்கும் போது இந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணி கூப்பிட்டு போகிற பொறுப்பு இனி என்னோடது. நான் திறமையாக கூட்டிகிட்டு போவேன், அப்படி இப்படின்னு நிறைய வசனங்களை பேசி அவங்க இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாரும் கை தட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினிக்கு மட்டும் டவுட் வரும் இவர் மேலே. ஒரு பக்கம் சித்தி படுத்துக்கிட்டே இவங்க ஏன் ரிசைன் பண்ணாங்கன்ற ஸ்டோரியை சொல்லிட்டு இருப்பாங்க. வாங்க இவங்களை மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாரு. உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒரு ஆப்ஷன், இந்த பதவியும் இந்த குடும்பத்தையும் ஏன் கையில் ஒப்படைச்சே ஆகணும். முடியாதுன்னா உன்னோட ரகசியத்தை நான் வெளியில் சொல்லிடுவேன். இல்லைன்னா நீ உன்னோட மேனேஜர் இருக்கான்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து போயிடு. வாங், பார்த்த பேசு, நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். யார்கிட்ட என்ன பேசிகிட்ருக்க? ஐயோ, எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? இத்தனை வருஷம் இந்த வீட்டை ஆண்டுட்டீங்க, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன கஷ்டம்? நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு தான் நல்லது. அது உன் கனவுல கூட நடக்காது. அப்படின்னா பதவியை என்கிட்ட விட்டு கொடுத்துருங்க. நான் நாளைக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேன், நீங்கள் கொடுத்துடணும். இல்லைன்னா ஆஜியை பற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்கே பணிப்பெண் நடந்ததையும் நினச்சிட்ருக்கீங்களா? ரூமுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரி வான், ரூம் பக்கம் போய் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்நியமாக உங்ககிட்ட இருந்த பதவியை பறிச்சுட்டானே. நான் பதவியை பற்றியெல்லாம் பெருசாக நினைக்கல. எனக்கு தெரியும், அந்த படுபாவி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். இனி இந்த குடும்பத்தை என்ன பண்ணுவானோ எனக்கு தெரியல. இந்த குடும்பத்தோட பதவி இதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை, ஆஜியை பற்றி தான். அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அவனை. மேடம், நான் இதை சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. ஊர் ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டா என்ன? உண்மையை மட்டும் சொன்னால் திரும்ப வரவே முடியாது. அதான் சொல்கிறேன்,
உண்மை யாரும் சொல்லி தெரியறதுக்கு பேசாமல் நீங்களே உண்மையை சொல்லிடுங்களேன் அஜய்கிட்ட. இப்படி ஒரு நிலைமை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுவாங்க சித்தி. இன்னொரு பக்கம் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. 4 பேரும் ஒரே டிஷ்ஷில் கை வைக்க, நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருப்பாரு ஹீரோ. அந்த நேரம் பார்த்து அங்கிள், அதாவது ஹீரோட சித்தப்பா வருவார். வாங்க வாங்க சாப்பிட உட்காருங்க. சரி, நான் சாப்பிட வரதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். இந்த ஷாப்போட கடையை நிறைய பிரித்து வச்சுருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதையெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. ஒன்றா நிர்வாகம் பண்ணால் தானே கரெக்டாக வரும் அப்படின்னு சொன்னதை கேட்டு 2 பேரும் ஷாக் ஆகிடுவாங்க. எது? ஒன்றா இருந்தால் தானே நிர்வாகம் பண்ணுறதுக்கு ரொம்ப சரியாக வரும். ஆனால் இது ஜின்னியோட பேஸில் இல்லையே. அதானே ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக மனுஷனை கடிக்கிற கதையா? நீங்கள் எங்ககிட்டயே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்க, நீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கும், அதனால நானும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறேன். இந்த கடை சின்னியூ தலைப்பில் தானே ஓடிட்டுருக்கு. ஆனால் நாங்கள் விற்கிறது ஒன்றும் சின்னியூ டீ இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்மளோட குண்டு பொண்ணு கேட்க, நான் உன்னோட அப்பா. நான் தான் கேட்கணும், நான் தான் இந்த வீட்டோட தலைமை. கொஞ்சம் அமைதியாரு அம்மா. எங்களோட கதை இந்த ஊருக்கே தெரியும். எங்களால் எங்கள் ஷாப்பை உங்ககிட்ட விட்டு தர முடியாது. உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். வா ஜின்கான் கூப்பிட. என்ன நீ இந்த குடும்பத்தோட ரூல்ஸை ஒன்று கூட கற்றுக்கலையா? பெரியவங்களுக்கு எப்படியா மரியாதை கொடுப்ப? அவள் பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிற சித்தப்பா, ஆனாலும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்பிடுவாங்க. சின்ன பசங்க ஏதோ அறியத்தனமாக பேசிட்டு போகிறாங்க. சரி நீங்கள் சாப்பிடுங்க. இந்த பக்கம் நம்மளோட சித்திக்கிட்ட, நான் பனிப்பெண்ணை வெளியில் காவலுக்கு நிற்க வச்சுருக்கேன். ஓ வா ஆஜி, நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பனிப்பெண் கதவை சாத்திட்டு போயிடுவாங்க. என்னை எதுக்கு கூப்பிட்டு விட்டீங்க ஆண்டி? உட்காரு ஆஜி, நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது, சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டே பேசலாமே. ஆண்டி உங்களுக்கு என்னாச்சு? சரி சொல்லுங்கள். கேக் ஆண்டி. சரி ஆஜி, உனக்கு என்ன வயசாகுது? 26, 26 வயசு. 26 வயசு 3 மாதம் 15 நாள். கரெக்டா ஆஜி? கரெக்டு தான். ஆனால் இதெல்லாம் இந்த கதை ஒன்றையும் என்னையும் பற்றியும் அம்மாவுக்கு கூட தெரியாது. 27 வருஷத்துக்கு முன்னாடி உருவான கதை. ஒரு இடத்துல நான் வேலை செஞ்சுட்ருக்கும் போது ஒருத்தனுக்கு எனக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவனுக்கு என் உடம்பு மேலே தான் ஆசைன்னு எனக்கு அன்றைக்கி தெரியாது. அதனால் ஒரு கரு உருவாச்சு. இது தெரிஞ்சு என் வீட்டில் அடிக்க ஆரம்பித்தாங்க. நான் கருவை கலைக்க மாட்டேன்னு மறுக்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் எதுக்கு ஆண்டி என்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க? நீங்கள் ஜோக் பண்ணல? நான் ஜோக் பண்ணல ஆஜி. அன்றைக்கி என் அண்ணி குழந்தை, ரெட்டை குழந்தைல ஒத்த குழந்தை செத்து போச்சு. என் குழந்தைய இடமாற்றி வச்சேன். அந்த குழந்தை இன்னைக்கு என் கண் முன்னாடி இருக்குது. ஆமாம் ஆஜி, அது நீ தான். என்னோட பிளட்டு. என்ன சொல்கிறீங்க ஆண்டி? நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு சொல்லுங்கள் ஆண்டி. நான் எப்படி? அது இல்லைப்பா, அதான் உண்மை. இல்லை, நீங்கள் போய் தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி கூப்பாடு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஆன்ட்டியும் சோகமாக உட்காந்துட்ருப்பாங்க. ஒரு பக்கம் லாங்டன் ரொம்ப சந்தோஷமாக பார்ட்டி பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த சந்தோஷத்தில் சோதாட்டம் ஆடலாம், இப்படி பகடை ஆடலாமே, நம்ம 3 பேர் இருக்கோம், என்ன சொல்கிறீங்க? ஐயோ அதெல்லாம் நான் விட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, வேணாம் வேணாம், நாங்கள் தான் கூட இருக்கல, ஒரே ஒரு ஆட்டம், என்ன ஆகிட போகுது? நீங்கள் ஒத்துக்கிட்டே ஆகணும். ஒத்துக்குங்க வாங்க. சரி சரி ஒத்துக்கிறேன், இதெல்லாம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சம்மதிச்சிடுவார். அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூதாட்ட ஆடுறதுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. அப்போ காசு வச்சு ஒரே ஒரு ஆட்டம்னு சொல்லி கொடுக்க, அதில் நம்மளோட வாங் தான் ஜெயிச்சிருவார். ஐயோ நான் தோற்று போயிட்டேன்ப்பா இவங்கிட்ட. இவன் திறமையானவன் தான். இன்னொரு ஆட்டம் தான் ஆட சொல்கிறது. முடியாது முடியாது, ஒரு ஆட்டம் தான் சொன்னல. வேறு நம்ம மேட்ரு. ஆஜி டீயோட சேர்த்து அன்ஷு ஸ்வீட்டி டீயோட ஃபார்முலாவையும் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளை ஃப்ரெண்ட்ஷிப் சுமூகமாக தொடரும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி லாங் டன் கேட்க, அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அன்ஷு டீ எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாதீங்க, நான் உங்கள் ப்ராமிஸை நிறைவேற்றி தரேன். சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன். நான் ஜெயிச்ச பணத்தெல்லாம் நீங்களாம் பங்கு போட்டுக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அவர் கிளம்பின உடனே லாங் டனுக்கு ரொம்ப கோவம் வரும். இப்போ என்கிட்டயே இவ்வளோ நக்கலாக பேசிட்டு போகிறான், முதல்ல இங்கேருந்து ரூம்லேருந்து எல்லோரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி துரத்து விட்டுருவார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தலைவரே, அவன் என்கிட்டயே அவனோட புத்தியை காட்டுறான்ல, நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி நான் அவங்க கூட பக்கபலமாக இருப்பேன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரும் அங்கேருந்து கிளம்பிடுவார். உனக்கு நான் என்னெல்லாம் செஞ்சுருப்பேன் நன்றி கெட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் தள்ளிவிட்டு பயங்கர கோவத்தில் இருப்பார் லாங்டன். ஒரு பக்கம் நம்ம குண்டு பொண்ணை காமிச்சிட்ருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட் வாங்கிட்டு வந்து, நான் உனக்காக இந்த கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு வேண்டாம். ஏமா வேண்டான்ற? உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இனிமேல் எனக்கு இந்த கேக்கெல்லாம் அனுப்ப சொல்லி அவர்கிட்ட சொல்லாதம்மா. அவர் உன்னை விரும்புகிறாரு, நீ ஏண்டி அவரை புரிஞ்சுக்க மாட்டேன்ற? அவர் உண்மையில் எவ்வளோ ஆசை வச்சுருக்காரு தெரியுமா? உன் புருஷன் தங்கமானவர். எப்படிம்மா உன்னோட வீட்டுக்கார் மாதிரியா? அவரை பற்றி என்னடி, அவர் இப்போ முன்ன மாதிரி இல்லை, சேஞ்ச் ஆகிட்டாருமா, புரிஞ்சுக்கோ, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல,
அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வாங் போத்துன்னு குடிபோதையில் வந்து விழுவார். நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம். நீ என் பொண்ணு தானே, கொஞ்சமாக குடிச்சிட்டேன், நீ போம்மா நான் பார்த்துக்குறேன். இல்லை, தின்னு தின்னு பெருத்து போய் கிடக்குற, அப்பனை மதிக்காமல் போகிற என்ன? இல்லை அது நீ போய் எனக்கு இது சாப்பிட்றதுக்கெல்லாம் கொண்டு வர, நான் ரொம்ப பசியாக இருக்கேன் போ அப்படின்னு சொல்லி அவங்க பொண்டாட்டிக்கிட்ட ஆர்டர் போட்டுட்ருப்பாரு. இதெல்லாம் உன் கையில் நீயே பண்ணிக்க, அவங்கே செய்யணும், வேலைக்காரி அவங்க அப்படின்னு சொல்லி குண்டு பொண்ணு கேட்க, பாய மூட்ரி. எதை? உன் அப்பங்கிட்ட பேசுகிற பேச்சா இது? நான் தான் சொல்கிறேன்ல, நான் முன்ன மாதிரி இல்லை. அது சரி, இப்போ எதுக்கு நீங்கள் 2 பேரும் என்னை அப்படி உத்து உத்து பார்க்குறீங்க? நான் முன்னை விட சேஞ்ச் ஆகிட்டேன், என்னை நம்புடி யார், என்னை நம்பு, நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன், என்னை நம்பு, நான் குடிக்கல, நான் நல்லவன், குடிகாரன் இல்லை, என்னை நம்ப மாட்டியா நீ? ஐயோ நான் உங்களை நம்புகிறேன், தயவு செஞ்சு எட்டு போங்க, நவருங்க, என்னை நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல, என்னை நீங்கள் நம்புங்க, நான் குடிகாரம் இல்லை, குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். இது தெரிஞ்ச கதை தானே, என்னவோ சமாதானப்படுத்த வந்தீங்கன்ற மாதிரி கொண்டு பொண்ணு போயிடுவா. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அவங்களும் போயிடுவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட்